தேவன் தம்மையும் படைப்புகளுக்கான தமது திட்டத்தையும் நமக்கு வெளிப்படுத்த தீர்மானித்தார். இது நம்மை பிரமிக்க வைக்காமல் நாம் அறிய வேண்டிய அனைத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார். அதற்கு அவர் தெரிந்து கொண்ட மார்க்கம் அகத்தூண்டுதல். ஆங்கிலத்தில் இதை இன்ஸ்பிரேஷன் என்பர். வேதாகம நூல்களை எழுதுகிறவர்களின் உள்ளத்தில் இதை எழுது, இப்படி எழுது என்று தேவ ஆவியானவர் தூண்டிக்கொண்டே இருப்பார். நூல்களை எழுதுகிறவர்கள் தேவ சித்தத்தின்படி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜெப சிந்தனையுடனும் பயபக்தியுடனும் அமர்ந்து எழுதுவார்கள். அகத்தூண்டுதல் என்பது வேறு, வெளிப்படுத்துதல் என்பது வேறு. இதை இப்படி சிந்தித்து பாருங்கள். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் தலைவர் நியூயார்க்கில் உள்ள அவர்களுடைய அலுவலகத்துக்கு வரும்படி உங்களை அழைக்கிறார். அவரிடம் உங்களுக்கு தெரிவிக்கும்படி ஒரு செய்தி உள்ளது. அது முக்கியமானது. இந்த பூமியையே குலுங்க செய்யும் தன்மை உள்ளது. நீங்கள் அவருடைய அலுவலகத்துக்குள் நுழையும் போது அவர் உங்களிடம் இப்படி சொல்கிறார்: தயவு செய்து உட்காருங்கள். இந்த உலகத்தில் இருக்கும் வேறு எவருக்கும் தெரியாத ஒரு செய்தியை நான் உங்களிடம் தெரிவிக்க விரும்புகிறேன். பின்னர் அவர் என்றென்றும் இந்த உலகத்தில் சமாதானம் ஏற்படக்கூடிய ஒரு திட்டத்தை தெரிவிக்கிறார். சிறப்பான அவருடைய திட்டத்தை அவர் உங்களிடம் விளக்கி கூறிக்கொண்டிருக்கும் போது அவர் கூறுகிறார்: பொறுங்கள், நான் கூறுவதையெல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள். பின்னர் கம்ப்யூட்டரிடம் சென்று நான் உங்களிடம் கூறிய செய்தி அனைத்தையும் உங்கள் சொந்த வார்த்தைகளில் அதில் பதிவு செய்யுங்கள். நீங்கள் பதிவு செய்து அச்சு நகல் எடுத்து என்னிடம் காட்டுங்கள். நீங்கள் கூறுவது நான் எதிர்பார்க்கும் செய்தி தானா என்று நான் உறுதி செய்ய வேண்டும் என்கிறார். நீங்கள் எழுதத் தொடங்குகிறீர்கள். தலைவர் உங்களிடம் கூறிய செய்தியை மாறாமல் அப்படியே நீங்கள் எழுத செயலாளர் வார்த்தைகளை தெரிந்து எடுத்து தந்து உதவுகிறார். நீங்கள் உங்கள் மொழிநடையில் உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி எழுத அனுமதிக்கிறார். அந்த பொது செயலாளர் உங்கள் சிந்தனையை ஒருமுகப்படுத்துகிறார். அதை எழுதவும் சரியான வார்த்தைகளை தந்து எழுதவும் உதவுகிறார். இது ஒருவேளை வெளிப்படுத்துதலையும் அகத்தூண்டுதலையும் விளக்க போதுமான உதாரணமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் புரிந்து கொண்டபடி உங்களுக்கு விளக்கம் கூறுகிறேன். அந்த பொது செயலாளர் உங்களை அழைத்து உங்கள் சமாதானத்துக்கான திட்டத்தை உங்களிடம் விளக்கி கூறினாரே, அதுதான் வெளிப்படுத்துதல் ஆகும். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தின செய்தியை நீங்கள் எழுதும்போது சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்தை சரியாக எழுதுவதற்கு வழிகாட்டுகிறாரே, அதுதான் அகத்தூண்டுதல் ஆகும். வேதாகமமானது தேவனுடைய உள்ளத்தை மனிதனின் உள்ளத்துக்கு வெளிப்படுத்துகிறது. மட்டுமல்ல, அது தேவனால் அகத்தூண்டுதல் பெற்று எழுதப்பட்டது. தேவன் வெளிப்படுத்தினதை மனிதர்கள் எழுதும்போது அது தேவன் விரும்பியபடியே இருந்தது. தேவன் அப்படி இருக்கும்படி தமது அகத்தூண்டுதலால் அவர்களுக்கு உதவினார். வேதாகமம் அகத்தூண்டுதல் என்று கூறும்போது அதன் பொருள் என்ன? வார்த்தைகளின் பொருள் எப்போதும் தெளிவாயிருப்பதில்லை. இன்று நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளின் பொருள் வித்தியாசமாக இருக்கும். எனவே வேதாகமத்தில் அகத்தூண்டுதல் என்று மொழிபெயர்க்கத்தக்கதாக தேவன் என்ன கருத்தில் கூறினார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அகத்தூண்டுதல், தேவ ஆவி, இன்ஸ்பிரேஷன் என்பது மூல பாசி ஆகிய கிரேக்க மொழியில் தியோப்னே யுஸ்டியோஸ் என்று உள்ளது. இது இரண்டு சொற்கள் சேர்ந்த ஒரு சொல். முதல் பகுதி தியோஎஸ் என்பது தேவனை குறிக்கிறது. பிஎன்இஓ என்பது ஊதுதல், வெளி சுவாசம், விடுதல், சுவாசித்தல் என்று பொருள்படும். எனவே சொல் பொருளின்படி இதன் பொருள் தேவனால் ஊதப்பட்டது என்று பொருள். வேதாகமம் தேவனுடைய வாயிலிருந்து ஊதப்பட்டு புறப்பட்டு வந்தது. இது ஒரு முக்கியமான கருத்து. தேவனால் ஓதப்பட்டு தூண்டப்பட்டு எழுதப்பட்டது என்று பொருள். இன்னொருவர் எழுதியது தேவன் ஆசீர்வதிக்கவில்லை. தேவன் பவுல், யோவான், பேதுரு, ஏசாயா, மோசே போன்றவர்கள் எழுதிய புத்தகங்களை பார்த்துவிட்டு, நல்லது, இந்த புத்தகங்கள் நன்றாக எழுதப்பட்டது போல் தெரிகின்றன, நான் அவற்றை அங்கீகரித்து அவற்றின் மீது என்னுடைய முத்திரையை பதிக்கிறேன் என்று கூறவில்லை. அப்படி இல்லவே இல்லை. எழுதி முடிக்கப்பட்ட புத்தகங்களை தேவன் ஆசீர்வதிக்கவில்லை. தம்முடைய வார்த்தை எழுதப்படும் போது தேவ ஆவியானவர் எழுதுபவர்களின் உள்ளத்தில் இருந்து எழுத தூண்டிக் கொண்டிருந்தார். அந்த எழுத்தாளர்கள் எழுதினார்கள். எழுதும்படி பொருளை தூண்டிக் கொண்டிருந்தவர் தேவ ஆவியானவரே. தேவன் புத்தகங்களை ஆசீர்வதிக்கவில்லை. ஆனால் இந்த வேதாகம புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை படித்து அதை விசுவாசித்து யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் அந்த தேவ வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி நடக்க மனதாய் இருப்பவர்கள் மூலமாக அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டும் இருக்கிறார். இதை நீங்கள் உற்று கவனித்தால் ஜீவனுள்ள தேவன் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பரிசுத்த வேதாகமத்தை தேவ ஆவியின் உதவியோடு படியுங்கள், அதை விசுவாசியுங்கள், அதன்படி நடவுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அதோடு மட்டுமில்லாமல் உங்களை பரலோகத்திற்கும் அழைத்துச் செல்வார். நன்றி. ஆமென்.
தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். இன்னும் பல செய்திகளை உங்களோடு பேச ஆவலாய் இருக்கின்றேன்.